வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய அம்மா. எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். போயார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா, நீங்கள் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் எங்களுடைய ஜெயவேல் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா போயார் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை போயார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி, எங்கள் 3 பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறம் மீடியா மிஷன் டீம், ரூஃபா மேம், அப்புறம் என்னோடய அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்று இருப்பேனான்னு டவுட்டு தான். நின்று இருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்று இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக பேச விரும்பலைன்றதோடைய இங்கே டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அக்டோபர் 31 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படின்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் நிறைய பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். பிகில் மாஸ்டரில் அழகாக நடிச்சிருந்தீங்க. பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா? பாட்டெலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஐயோ அப்படிலாம் இல்லை. எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து லைவாக பண்ணணும்லேருந்து அடி எல்லாமே வந்து லைவாக தான் பண்ணாங்க. ரியலாக வாங்கணும் நாங்கள் எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது. நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னே, அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோடய அப்பா, எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளெஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினதான் சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவுல இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோடய மெயின், அதுதான் என்னோடய லைஃப். ஆனால் ஆக்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ.
நிச்சயமா நிச்சயமா பண்ணுவீங்க, டெஃபினட்டா சாதிப்பீங்க. அப்படியே ஒரு 2 வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறது கேட்கணும்னு, பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும் தானே? ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலாக என் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன். ஆமாண்ணா, கொஞ்சம் வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய அம்மா. கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாய் அம்மா. வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா. உன் தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா. இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரம் தாமா. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரும் தாமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.